என் செல்ல குழந்தையே, இன்று உன் வராகி அம்மா உனக்கென கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி உனக்கு பதற்றத்தை கொடுக்கலாம். ஆனால் ஒரு உண்மையை எடுத்து சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தி அல்லவா, எந்த சூழ்நிலையிலும் இந்த உண்மையை உன்னால் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உண்மையை உனக்கு வாழ்க்கையில் எதிராக மாறுகின்ற நேரம், அதை உன் தாயானவள் உனக்கு சொல்லிவிடத்தான் வேண்டும் என்று உன் வராகி அம்மா சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லிலும் உன் வாழ்க்கை உனக்கு நல்லதை நடத்தும் என்பதுதான் உண்மை. அதே நேரம் உனக்கு ஒரு தீமை நடக்கும் என்றால் அதை நான் சொல்லாமல் விட்டுவிட முடியுமா என்ன? அதை என்னவென்றுதான் உனக்கு உணர்த்தாமல் நானும் சென்றுவிட முடியுமா என்ன? என் குழந்தையே, நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள், நமக்கு ஏற்படுத்துகின்ற பாதிப்புகள் அத்தனையுமே நாம் எப்போதுமே சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வராகி அம்மா உனக்கென கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ எப்போதுமே கவனமாக ஏற்றுக்கொள்ளும் நேரம் வரும்போதுதான் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் நேரம், நான் நடத்துகின்ற விஷயம் ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை நீ அடுத்தடுத்த நிலையை நல்லபடியாக கண்டுகொண்டால் அதுவே போதுமல்லவா? உனக்கு நடத்திடும் விஷயங்கள் அத்தனையும் நான் இருந்து உனக்கு கொடுப்பதை உன்னால் என்னாலும் நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எப்போதுமே முழுமையான புரிதலை கொடுக்கத்தான் காத்து கொண்டிருக்கின்றது. இந்த வராகியினுடைய அன்பு எப்போதும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய சந்தோஷத்தை கொடுக்கத்தான் செய்கின்றது. என் அன்பு பிள்ளையே, நீ நடந்து முடிந்ததற்கு எல்லாம் என் பிள்ளை நீ கலக்கம் வேண்டாம். உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எப்போதுமே என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டால் போதும். இத்தனை காலமும் உன்னை மீட்டெடுக்க நான் வருகிறேன் என்பதை நீ தெளிவோடு ஏற்றுக்கொண்டால் போதும். இந்த வாழ்க்கையில் உன்னை எப்போதும் மகிழ்ச்சிப்படுத்தும் விஷயமாக இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் தருணம், எப்போதுமே நான் இருக்கும் அதிசயம் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு நடத்திட வேண்டும். உன் பெயரை எழுதி ஆணும் பெண்ணும் ஓரிடத்தில் ஆணி அறைந்து வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இன்று சற்று நீ உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் அல்லவா? ஏதோ ஒன்று உனக்கு நடக்க வேண்டும் என்பது இவர்களின் விருப்பமாக இருந்திருக்கிறது. தீவினைகளை உன் மீது ஏவிவிட இவர்கள் செய்த சூழ்ச்சிகளாக இது இருக்கலாம். அதனால் இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு உன் வராகி அம்மா உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த தீமைகளுக்கு முடிவு கட்ட உன்னை தேடி வந்து விட்டேன். என் பிள்ளையே, எதுவானாலும் எப்பேற்பட்ட விஷயமானாலும் நான் ஒரு விஷயத்தை முன்னின்று சொல்லும் போது செய்யும் போதும் அந்த இடத்தில் தனக்குள் ஏற்படுகின்ற மாற்றங்கள் நம்மை சர்வ நிச்சயமாக வாழ்த்த வேண்டும். அங்கிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கானவற்றை எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும். ஆனால் சில நாட்களாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாரோடு பழகினாலும் சரி, எப்பேற்பட்டவர்களோடு பழகினாலும் சரி, அவரிடத்திலிருந்து உனக்கு எதிர்மறையான விஷயங்கள் தான் கிடைத்து கொண்டிருக்கின்றது. அவரிடத்திலிருந்து உனக்கு எதிர்மறையான நம்பிக்கைகள் தான் கிடைத்து கொண்டிருக்கிறது. எல்லாமே உனக்கு கொடுத்த வேதனைகள் என்று நீ யோசித்து வருந்துவதை விட இவை அத்தனையிலும் இருந்து இனிமேல் பெறக்கூடிய விஷயங்களை நீ எப்போதுமே சரியாக உணர்ந்திட தெளிவாக இருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா உனக்காக இருக்கும் போது நீ இப்போது இருக்கின்ற இந்த மனநிலையிலிருந்து நான் உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வந்து விடுவேன். இது போன்ற மனநிலையில் தான் உன்னை இப்படியே விட்டுவிட மாட்டேன் என்பதை நீ மறந்து விடாதே. நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் இருக்கும் இந்த தருணம் இந்த வாழ்க்கையின் அதிசயத்தை உனக்கு நிச்சயமாக காண்பித்து கொடுக்கும் தருணம். அப்படி அல்லவா? நான் இருக்கும் நேரம் என் பிள்ளை இது போன்ற தீவினைகளையும் சரி செய்து உன் வாழ்க்கையில் வேண்டாம் என்று உன்னை துன்பங்கள் கொடுக்கின்றவர்களையும் சரி, நான் எப்போதும் உன்னை விட்டு விலகி வைப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே.
இனி ஏதாவது ஒன்று உனக்குள் நின்று உனக்கான அதிசயங்களை எடுத்து சொல்லும் காலம் வரும்போது இந்த வராகி அம்மா உனக்கென்று தரக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். என் பிள்ளையே, நல்லதை செய்பவள் தீயதை சொன்னாலும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு பின்னாளில் சரியாக தெரியப்படுத்தும். உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த விஷயங்களை உன் வாழ்க்கை சரியாக உனக்கு முழுமையாக மனநிறைவோடு உணர்த்திவிடும் என்பதுதான் உண்மை. உனக்கு தோன்றிய விஷயங்கள், உனக்குள் நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே ஏறக்குறைய உனக்கு ஒன்றை மட்டும் புரிய வைத்து விட்டது. ஏதோ ஒன்று நம்மை சுற்றி நடக்கிறது என்று, ஏதோ ஒரு வினை நம்மை ஆட்டி படைக்கிறது என்று. சில நேரங்களில் என் பிள்ளைக்கு அதிகமாக தலைவலி அடிக்கிறது. தலைவலி என்பது அடிக்கடி வருவதை காணும் போது உனக்கே உன் மனதிற்குள் ஒரு நெருங்கடல் உருவாகுகிறது. எதனால் இப்படி ஒரு விஷயம் நமக்கு நடக்க வேண்டும்? எந்த ஒரு விஷயத்தினாலும் நம்மால் கவனம் செலுத்த முடியாதபடிக்கு ஏன் நம்மை மட்டும் இது போன்ற விஷயங்கள் ஆட்டி படைக்க வேண்டும்? எல்லாவற்றையும் சரியாகவே கிடைத்துவிட்டால் போதும். எல்லா நிலையிலும் நமக்கு நல்லது நடந்துவிட்டால் போதும். அதையெல்லாம் தாண்டி நமக்கு கெடுதல் நடக்கும் போதுதான் சுற்றி இருப்பவர்களின் மீது ஒரு கவனம் வந்து விடுகின்றது. சுற்றி இருப்பவர்களின் மீது நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறது. சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று சந்தேகமும் குழப்பமும் நமக்குள் வந்து விடுகின்றது. இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னவாக நம் மீது செலுத்துகிறார்கள் என்பதையும் நாம் எப்போதும் யோசித்து கொண்டிருக்கின்ற ஒரு நேரம் இதுவெல்லாம் இருக்கின்றது என்பதையும், நமக்கான நேர்மறையான விஷயங்கள் அத்தனையும் நமக்கு நடந்தே தீர வேண்டும் என்றும் நாம் நினைக்கும் நேரம், எதிர்மறையான விஷயங்கள் நம்மை தொடரும் போது இவை அத்தனையிலும் இந்த வாழ்க்கை மிகப்பெரிய துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது. மேலும் மேலும் இந்த வாழ்க்கை எதை கொடுப்பதாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு மனநிலைக்கு உனக்கு கொடுத்து விடுகின்றது. என்னாலும் இந்த வராகி அம்மா உன்னை சுற்றி வருகின்ற காலங்களில், உன்னை சூழ்ந்து வருகின்ற சில பிரச்சனைகள் உன்னை மீட்டு கொண்டு வந்து இருக்கின்றது என்பதை மறந்து விடாதே. பிரச்சனைகள் வரும்போது நமக்கு எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. யாருடன் நான் எப்படி பழகுகிறோம், அவர்கள் நம்மை எப்படி நினைக்கிறார்கள், அவர்கள் எப்படி இந்த விஷயங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது போன்ற ஒரு நிலை வருகின்றது. இனிமேலுமே நான் இருக்கும் இந்த காட்டத்தை நீ உணர்ந்து கொண்டு உனக்கு விரும்பியதையெல்லாம் விரும்பியபடி நீ ஏற்றுக்கொண்டு அதற்கான நேரத்தை நீ உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. வராகியினுடைய அன்பு நிச்சயமாக உன்னை எந்த சூழ்நிலையிலும் வேதனைப்பட வைக்காது. நான் சொல்கிறேன் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதற்கு ஒரு காரணம் உண்டு. உன்னை சுற்றி நின்று உன்னை வேதனை கொடுத்து உன்னை காயப்படுத்துகின்ற இந்த மனிதர்களை உன்னை தொடர்கிறார்கள் என்றால் அதற்கு ஏதாவது ஒரு காரியம் இருக்கும் என்பதும், இதனால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ சரியாக எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலும் எப்போதும் நீ தெளிவாக இருக்க வேண்டும். வராகியினுடைய அன்பு இங்கு ஈடு இணை எதுவும் கிடையாது. இந்த வராகியினுடைய அன்பு எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டுவிடவும் செய்யாது. நான் இருக்கும் நேரம் உனக்கு அத்தனையும் சரியாக நடத்தி கொடுக்கின்ற காலம். இந்த வராகியினுடைய அன்பு என்பது உனக்கு எப்போது முழுமையாக கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் இந்த சந்தோஷங்கள் உன்னை தொடரும் நேரம் இனி அத்தனையும் உனக்கு வேண்டியதையெல்லாம் என் மூலமாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. குழந்தையே, இந்த வராகியினுடைய அன்பிற்கு ஈடு இணை எதுவும் இல்லை என்று உணர்த்திட்ட பிள்ளை அல்லவா? அப்படியானால் நிச்சயமாக இன்று நீ எல்லா விஷயங்களையும் சரியாக கவனித்து விட்டுகின்றாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ என்னவென்று உணர்ந்து கொள்வாய். ஒரு ஆணும் பெண்ணும் செய்கின்ற காரியத்தை உனக்குள் நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு 1000 அர்த்தங்கள் இருக்கும். என் குழந்தையே, வராகி சொல்வது என்னவென்று இப்போது நீ செவி கொடுத்து
அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கை என்னவாக மாறுகிறது என்பதை புரிந்து கொள். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஓரிடத்தில் உன் பெயரை எழுதி ஆணி அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்றுதான் அம்மன் சொல்கிறேன் அல்லவா? அப்படியானால் இதை கேட்டவுடன் மனம் பதற்றமடைந்து விட்டதல்லவா? என் குழந்தையே, எப்போதுமே உனக்கு பல தீமைகளை, உன்னை சுற்றி நடக்கின்ற பல தீமைகளை நான் சொல்லிக் கொண்டிருந்த இந்த வராகி இன்று உனக்கு ஒரு நல்ல செய்தியை நான் சொல்ல வந்திருக்கிறேன். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒரு நல்ல விஷயத்தை பற்றி நான் உன்னிடத்தில் பேச வந்திருக்கிறேன். என் குழந்தையே, எல்லாமே உனக்கு ஏதாவது தருணத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்காமல் நிச்சயமாக உனக்கு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுத்து விட வேண்டும் அல்லவா? இன்றோடு உன் பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொன்றுமே உன்னை ஆட்டி படைக்கும் நேரம். உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ மீட்டு கொண்டு வர வேண்டும். இது போன்ற ஒரு நேரம் வெளியில் எல்லாம் வரும்போது செய்யவில்லை. உன்னை பெற்ற தாயும் தந்தையும் தான் இதையெல்லாம் செய்திருக்கிறார்கள். உன் பெயரை எழுதி அதில் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதை அவர்கள் விரிவாக சொல்லி உனக்காக இதனை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் எழுதியிருந்த விஷயம் என்ன தெரியுமா? என் குழந்தையே, நான் பட்ட கஷ்டங்கள் இவர்கள் படக்கூடாது. நாங்கள் சிந்திய கண்ணீர் துளைகள் ஒவ்வொன்றுமே இவர்கள் முகத்தில் சந்தோஷத்தை காண்பதற்காகத்தான். அதனால் எந்த இடத்திலும் இவர்கள் படுகின்ற துன்பங்களை எல்லாம் வேறறுத்து இவர்களுக்கு நல்லதை நடத்த வேண்டும் என்பது மட்டும்தான் இருக்கின்றார்கள். உன்னை சுற்றி எதுவென்றாலும் என்ன நடந்தாலும் அதிலிருந்து அவர்கள் மீண்டு கொண்டு வர வேண்டுமென்று சொல்லி சொல்லி இருக்கின்றார்கள். நாங்கள் அனுபவித்த சோதனைகளையும் சந்தோஷங்களையும் இவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று ஒவ்வொன்றும் இவர்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும்போது இது போன்ற ஒரு விஷயம், எந்த ஒரு தீமைகளையும் இவர்கள் வாழ்க்கையில் நடத்த விடாமல் இவர்களுக்கு நல்லதை நடத்தும் பொருட்டு பல நன்மைகளை எடுத்து சொல்ல வேண்டும். தெய்வம் உடனிருந்து அவர்களை வழி நடத்த வேண்டும் என்றுதான் அதில் எழுதியிருக்கிறார்கள். அதை எழுதி அவர்கள் உன் குலதெய்வத்தின் கோயிலோ அல்லது அவர்களின் மனதிற்குள் நெருக்கமான கோவிலோ அதனை வைத்திருக்கின்றார்கள். என் குழந்தையே, இது ஒரு உண்மையான அன்பின் வெளிப்பாடு. யாருமே உனக்கு நல்லதை செய்வதற்கு இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உனக்கான உண்மையான அன்பை கொடுக்க ஒருவர் வந்திருக்கின்ற நேரம். ஒருவேளை எனக்கு தகப்பன் இல்லையே, தாய் மட்டும்தான் இருக்கிறார் என்று சொல்வாயானால் உன் தாயும் அவர்களோடு உடன் பிறந்தவர்களும் இதை செய்திருக்கலாம். அதே நேரம் உனக்கு தாய் மட்டும்தான் வாழ்க்கையில் யாராவது ஒருவர் தான் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உறவு சொந்த பந்தத்தில் யாரேனும் ஒருவர் அவர்களோடு சென்றிருக்கலாம். இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு எப்போதும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாவற்றையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். தேடி தேடி அலைந்து திட்டினாலும் இந்த வாழ்க்கையில் நமக்கென கிடைக்காத பல விஷயங்கள் இருக்கின்றது. நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இருக்கின்றது. அப்படி எதை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லையோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ கைவிட்டு விடாமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ கவனமாக செலுத்து. உன் மீது உண்மையான அன்பு கொண்டு எப்போதும் உன்னை தேடி வருகின்றவர்களின் மீது அன்பும் செலுத்து. அவர்களையெல்லாம் எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே. இவர்களையெல்லாம் எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ சந்திக்கின்ற விஷயங்களிலிருந்து உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக பெற்றெடுக்க வேண்டும். இந்த வராகியினுடைய அன்பு மட்டுமல்ல, உன்னை சுற்றி உனக்கான உண்மையான அன்பை இந்த இரத்த உறவுகள் கொடுக்கிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, நமக்கு நல்லது நடத்த நினைப்பவர்களை எல்லாம் ஓரம் தள்ளிவிட்டு தீயது செய்ய நினைப்பவர்களை நாம் அருகில் வைத்து கொண்டு நாம் வாழ்க்கையை அங்கும் இங்குமாக தொலைத்து கொண்டிருக்கின்றோம். இது போன்ற எல்லா விஷயங்களும் இனி உன் வாழ்க்கையில் நடக்காமல் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு தீமைகளையும்
நீ விட்டு விடாமல் அத்தனை நன்மைகளையும் மாற்றிவிட வேண்டும். இந்த வராகி சொன்ன சொல் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகளை சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ எப்போதும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. யார் எதை செய்தாலும் அந்த இடத்தில் நின்று உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்யும் எப்போது முன் வந்து நிற்க வேண்டும். இந்த அம்மாவின் அன்பிற்கு இங்கு ஈடு இணை எதுவும் இல்லை. இந்த அம்மா அன்பு நிச்சயமாக எப்போதும் நன்மைகளை உனக்கு உணர்த்தி நடத்தி தரும் என்பதை புரிந்து கொண்டால் அதுவே போதும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ எப்போதுமே சரிபடுத்தி தர வேண்டும். என் பிள்ளையே, உனக்காக இது போன்ற காரியங்களை எல்லாம் இத்தனையும் மனக்கிட்டு என்றால் உன் மீது இவர்கள் கொண்ட அன்பை எப்போதும் நீ மதிக்க கற்றுக்கொள். எப்போதுமே அவர்களுக்கு திருப்பி கொடுக்க கற்றுக்கொள். எதுவென்றாலும் என்ன நடந்தாலும் நமக்காக நின்று இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பியதை எல்லாம் சாதிக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் எந்த ஒரு விஷயத்தையும் தொலைத்துவிட எண்ணாதே. இந்த தாயின் அன்பிற்கு எப்போதும் நீ மனமுருகி கேட்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாக நடக்கும் என்பதை நம்பு. இந்த வராகி சொல்கின்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவான புரிதலை கொடுக்கும் என்பதை நீ நம்பினால் போதும். என் பிள்ளையே, யாருமே மற்றவர்களுக்கு தீய விஷயங்களை நடத்த எண்ணுவதில்லை. யாருமே மற்றவர்களுக்கு எந்த ஒரு தீமையும் கொடுத்துவிட நினைப்பதில்லை. ஆனால் உண்மையான விஷயங்களை என்னவென்று எடுத்துவிட, உண்மையான விஷயங்களை என்னவென்று சொல்லிவிட எப்போதும் என் பிள்ளை நீ தயாராக இருக்க வேண்டும். உனக்காக உன் வராகி அம்மா நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லா நிலையிலும் மிக சரியான வெற்றிகள் உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே. எந்த இடத்திலும் நீ என்னை தவிர்க்காதே. நான் சொல்கின்ற சொல் ஒவ்வொன்றையும் உன் வாழ்க்கையின் நன்மைகளை நடத்தும் என்பதை நீ நிச்சயமாக கற்றுக்கொண்டால் போதும். நடப்பதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்குரிய வெற்றியை நிச்சயமாக நீ பதிவு செய்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.